ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா 2 பீன்ஸு, 2 கேரட், இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் முட்டைக்கோஸ் எடுத்து அதையும் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தாள், ஒரு முட்டை, அப்புறம் இதுக்கு வந்து முக்கியமாக தேவையானது வந்து ஒரு பேக்கெட் நூடுல்ஸும் ஒரு டேஸ்ட் மேக்கர் பேக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து எடுத்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் அதையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான முட்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் முட்டையெல்லாம் நல்லா வறுத்தி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இங்கே தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த டேஸ்ட் மேக்கர் அந்த பேக்கெட்டை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் மேக்கர் சேர்ந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் அதையும் நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருந்தேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை அதையும் அந்த வெங்காயத்தாள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செய்யக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.